மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி ஆரோனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று சொல்லி அந்நாட்களில் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்திற்கு பலியிட்டு தங்கள் கையின் கிரியைகளில் களி கூர்ந்தார்கள். அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி வானசேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்புக் கொடுத்தார். அதை குறித்து இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்திரத்திலிருந்த 40 வருஷம் வரையில் காணிக்கைகளையும் பலிகளையும் எனக்கு செலுத்தினீர்கள் என்றும், பணிந்து கொள்ளும்படி நீங்கள் உண்டாக்கின சொரூபங்களாகிய மோளேகுனுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவனாகிய ரெம்பான் என்னும் நட்சத்திர சுரூபத்தையும் சுமந்தீர்களே. ஆகையால் உங்களை பாபிலோனுக்கு அப்புறத்திலே குடி போக பண்ணுவேன் என்றும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதே. பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம்ம ஸ்தேவான் அந்த யூத சங்கம் செனகரிப் சங்கத்துக்கு முன்பாக தைரியமாக கர்த்தருடைய வார்த்தையை அங்கு பேசினதை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாய் அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களை ஆண்டவரையே ரிஜெக்ட் பண்ணாங்க. தங்களுடைய இருதயத்தில் அவங்க எங்கே திரும்பினாங்க? எகிப்துக்கு இருதயத்தில் திரும்பினாங்க. சரீரம் ஆனால் பார்த்தீங்கன்னா வனாந்திரத்தில் தான் இருக்குது. ஆனால் அவங்க ஆண்டவருடைய எவ்வளோ அற்புதங்களை அதிசயங்களை எகிப்தில் பார்த்தாங்க. ஆனாலும் இன்னும் கர்த்தருடைய வல்லமையை அறிந்து கொள்ளாமல் அவருக்கு கீழ்ப்படிய அவர்கள் மனதில்லாமல் இருந்தார்கள் என்று பார்த்தோம். தங்களை நடத்தி வந்த அந்த மோசேயும் கண்ணால் பார்க்காத தேவனை அவங்க புறக்கணித்தாலும் பரவாயில்ல, ஆனால் அதாவது தேவனை புறக்கணித்தது ஒரு பெரிய அவர்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயம். ஆனால் தங்களை நடத்தி வந்த மோசே செய்த ஒவ்வொரு காரியங்களையும் அவங்க கண்ணால் பார்த்தோம். மோசஸையும் அவங்க என்ன பண்ணாங்க? ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு தலைவனை அவர்கள் என்ன பண்ணாங்க? புறக்கணித்தாங்க. அதே போலதான் இயேசுவை, தேவகுமாரனை, நம்மை மீட்கும்படியாய் இரட்சகனாக அனுப்பின தேவகுமாரனை இந்த யூத தலைவர்கள் என்ன பண்ணாங்க? புறக்கணித்தாங்க. அப்போது அவங்க தன்னுடைய சரீர பிரகாரமாக அவர்கள் விடுதலையாக இருந்தாலும் அவங்களுடைய இருதயம் இன்னுமாய் ஒரு கட்டப்பட்ட நிலைமையில எகிப்தின் காரியங்களில் கட்டப்பட்ட நிலைமையில இருந்தது. தேவனை தங்களை வழிநடத்தி கொண்டு வந்த தேவனை சார்ந்திராம அவங்க தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு அவர்கள் திரும்பினார்கள். அவங்களுடைய இருதயம் திரும்பினது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சிலருடைய வாழ்க்கையில பழைய காரியங்களினால நம்முடைய இருதயமானது அங்கு கட்டப்பட்ட நிலைமையில் இருக்குது. முழுமையான விடுதலையை பெற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை. ஆனா இன்றைக்கு காலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், ஆண்டவருக்கு உண்மையாய் நம்ம அர்ப்பணித்து கீழ்ப்படியும் போது உலகத்தின் காரியங்களை நம்ம பார்க்காம உண்மையான விடுதலையை வாஞ்சித்து முழுவதுமாய் கர்த்தரை நம்பி அவருக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய இருதயத்தில் தேவ சமாதானமானது, தேவ வழி நடத்துதலானது எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்பதை நாம அறிந்து கொள்ளுகிறோம். பாருங்க, இவங்க என்ன பண்ணாங்க? ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்குனாங்க. தாங்களே அவங்க உருவாக்கி அதை வணங்கினாங்க. இவ்வளவு ஒரு மடத்தனமான ஒரு செயலை இவங்க செய்தாங்க. இன்னைக்கு அநேகர் ஒரு விக்கிரகத்தை வணங்காம இருக்கலாம், ஆனா விக்கிரகமாக பணத்தை அவங்க ஆராதித்து கொண்டிருக்கலாம். தன்னோட வாழ்க்கையில வெற்றி, படிப்பு அல்லது சுயநலமாக சுகபோகமாக எப்பவுமே என்டர்டெயின்மெண்ட், தங்களை மகிழ்வித்து கொள்வது. ஃப்ரெண்ட்ஸோட அங்கே போனேன், இங்கே போனேன், ஜாலியாக என்ஜாய் பண்ண போனேன் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களில் லயித்திருக்கிற ஒரு அனுபவம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? அது கூட விக்கிரகம் தாங்க. ஸோ அப்படிப்பட்ட விக்கிரகம் ஆண்டவரை வைக்க வேண்டிய
காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கையில் எதை கொண்டு வந்து வைத்திருந்தாலும் அது விக்கிரகம் தான். ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம விக்கிரகமாக வைத்து கொண்டு இருக்கிற காரியத்தை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே உண்மை மாத்திரம் நான் ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நம்மை நேர்த்தியாக வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, இங்கு ஒரு வார்னிங், ஒரு எச்சரிப்பின் சத்தம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயும் தேவனையும் புறக்கணித்தார்கள். அதுக்கப்புறமா அதனால விளைவுகளை அவங்க சந்தித்தாங்க. தொடர்ந்து அவர்கள் செய்த பாவத்தினால அவர்கள் அங்கு அந்த கான்சிக்வன்சஸ் என்னன்றதை அவங்க சந்தித்ததை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய பொறுமை, நீடிய பொறுமையை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம அதை கிராண்டடாக எடுக்காம நம்ம கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் அவருடைய இரக்கத்துக்காக காத்திருந்து நம்ம அவருடைய சமூகத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்க நம்ம பிரயாசப்படும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு கூட நம்ம வாசித்த இந்த வசனங்களில் கர்த்தருடைய காரியங்களுக்கு முழு மனதோடு, வெளிப்பிரகாரமாக அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு மனதோடு கர்த்தருக்கு நம்மை கீழ்ப்படிய வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விக்கிரகத்தை போல உள்ள காரியங்களை அகற்றி போட்டு ஆண்டவருக்கு முதலிடம் தர நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படியாய் நம்முடைய முகத்தை அவர் பக்கமாய் திருப்பி, ஆண்டவரே என் வாழ்க்கை நீரே முதன்மையான பங்காக இருக்க வேண்டும், நீரே என்னை வழி நடத்தும், முற்றிலுமாய் உமக்கு கீழ்ப்படிய கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை முற்றிலுமாய் உடைய பாதத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமையாக உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.